ஹாய் டிடிஎஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களை முதல்ல டிடிஎஸ் ஃபேமிலிக்கு வரவேற்கிறேன். இப்போ நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க குரூப்புக்கு. சிலர் பழைய சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வெயிட்டை குறைச்சிருப்பீங்க. குறைச்ச வெயிட் திரும்ப ஏறி இருக்கும். ஸோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கீங்க இல்லையா? ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். இப்போ வெயிட்டை குறைக்கிறதுன்றது ரொம்பவே ஈஸியான விஷயந்தான். என்னென்னா அதுக்கு மோட்டிவேஷன் தேவை கிடையாது. மோட்டிவேஷன் ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், 3ஆவது நாள் அந்த மோட்டிவேஷன் இருக்காது. மோட்டிவேஷன் இல்லாமல் போகிறதுக்கான காரணம் என்னென்னா ப்ராப்பர் சிஸ்டம் இல்லாதது, நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தெரியாதது. இப்போ இந்த ஜேர்னியை நீங்கள் எனக்கு ஒரு டயட் சார்ட் இருந்தால் போதும், எனக்கு ஒரே ஒரு கைடன்ஸ் இருந்தால் போதும், நான் பண்ணிவிடுவேன், எனக்கு அது மட்டும்தான் இல்லை, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் கோர் தீம். இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. இப்போ மாற்றம் வேண்டும் என்றால் மாற தயாராக இருக்கணும் ஃபஸ்ட்டு. இது உங்களை பார்த்து நீங்கள் கேட்டுக்கோங்க, நான் மாற தயாராக இருக்கேன் நான் உண்மையிலேயே, இல்லை இது ஒரு வேண்டுதலா, விஷ், எனக்கு எப்படியாவது மாறிடணும், நான் இந்த ஷார்ட்கட்டு ஈஸியாக செஞ்சிடணும். எதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எக்ஸஸ் வெயிட்டாக இருக்கோம், ஒபிசிட்டியாக இருக்கோம் அப்படின்றத பாருங்கள். ரெண்டாவது, வெயிட்டுன்றதை தாண்டி இங்கே ஹார்மோன்ஸ் நிறைய ப்ளே பண்ணுது, ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது. ஃபேட்டை மட்டும்தான் குறைக்கணும், பட்னி கடந்து குறைக்கக்கூடாது. இங்கே எல்லாருமே பட்னி கடந்து தான் குறைச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஷார்ட்கட்ஸ், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இதை தான் அதிகமாக ட்ரை பண்ணியிருப்போம். இங்கே இருக்கிறதுல இப்போ இந்த சேலஞ்சில் இருக்கிறதுல எத்தனை பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு எனக்கு அதை சொல்லுங்கள். இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தால் ஈஸியாக குறைச்சிடலாம். ஈஸியாக வெயிட்டு குறைக்கிறோமோ இல்லையோ, மெட்டபாலிசம் ஈஸியாக குறைச்சிக்கலாம், மண்டையில் இருக்க முடியை ஈஸியாக குறைச்சிக்கலாம். ஓகே, என்ன பிரச்சனைனா எதையுமே நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தும் நாம் அதில் டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. எனக்கு தெரியல, மேபி இதில் எத்தனை பேர் பார்க்க ஆரம்பித்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்கன்னு தெரியாது. ஓகேவா? ஒரு விஷயம் கொடுத்தா ரீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா பண்ணுறதுக்கு டைம் இல்லை. பட்டு ஃபோன் நோண்ட டைம் இருக்குது நம்மளுக்கு, மற்ற விஷயங்களை செய்கிறதுக்கு டைம் இருக்குது, கமிட்மெண்ட்டில் இருக்க மட்டும் டைமே கிடையாது. இப்படி இருந்தால் மாற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. வெயிட் லாஸுன்றது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எத்தனை பேர் இதுதான் ஃபஸ்ட் டைம்? கண்டிப்பாக கிடையாது. இல்லை, இது வரைக்கும் பல தடவை ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ பல தடவை ட்ரை பண்ணி எந்த தடவையாவது நான் இந்த வாட்டி குறைச்சிட்டு திரும்ப வெயிட் ஏற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது இல்லையா? ஒவ்வொரு வாட்டி குறைக்கும் போதும் நான் குறைச்சிட்டு மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இப்போ எங்கிட்ட வந்த 100 பேரில் இப்போ ஒரு 90 பேர்னு வச்சுக்கோ. ஆக்சுவலாக 100 பேரில் 85லேருந்து 90 பேர் ஒரு ஐடியாலஜியே இருக்காது, இருந்தாலும் ஒரு 90% வச்சுக்கோ. எப்படியாவது ஒரு 20 கிலோ குறைச்சா போதும், 10 கிலோ குறைச்சா போதும், இந்த மைண்ட் செட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? இந்த எப்படியாவது, அது என்ன அர்த்தம்? எப்படியாவது வெயிட்டை குறைக்கணும், அதை நான் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண போகிறேன்னா வேறு. எப்படியாவது குறைச்சிடணும், குறைச்சிட்டா அதுக்கப்புறம் நான் மெயின்டைன் பண்ணிக்குவேன். இங்கே குறைக்கவே என்ன பண்ணணும் கற்றுக்க தயார் இல்லாத நீங்கள் இங்கே எப்படி அதை மெயின்டைன் பண்ணுவீங்க? கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே அடுத்தவங்களை பார்த்து அப்படியே பண்ணலான்னா கண்டிப்பாக யூ வில் நாட் சக்சீட். ஏன்னா முதல்ல இதை பற்றின ஒரு ப்ராப்பர் உரையாடல் இருக்காது, உங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. என்னன்றதை மனசு ரீதியாக நீங்கள் பேசிக்க மாட்டீங்க அவங்கக்கிட்ட. ஏதோ ஒரு டயட் சார்ட் இருந்தது, அதை ஃபாலோ பண்ணலாம், அதுக்குள்ளே ஏகப்பட்ட டவுட் இருக்கும். அவங்களுக்கு குறைஞ்சிது, நம்மளுக்கும் அப்போ 10 கிலோ குறையணும், அன்ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ். ஓகே, ரெண்டாவது நான் எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய மாட்டேன், நான் டயட்லேயே குறைச்சிடணும். கை கால் எதுக்காக கொடுத்தது? கால் நடக்கிறதுக்கு கொடுத்தது, கை வேலை செய்கிறதுக்கு கொடுத்தது. அதை நம்ம யூஸ் பண்ணுறோமா? இன்றைக்கி இப்போ இங்கே வந்திருக்கிறதுல நிறையா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதாவது லேடிஸ் தான் அதிகமாக போஸ்ட் போட்டிருப்பீங்க. நம்ம குரூப்பில் மோஸ்ட்லி லேடிஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ இந்த லேடிஸ்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் ஹவுஸ் ஒர்க் பார்க்குறேன். நீங்கள் ஹவுஸ் ஒர்க்கெல்லாம் பார்க்கல, அதாவது வீட்டு வேலையெல்லாம் பார்க்கல, வீட்டு வேலைகளே ஆர்கனைஸ் செய்கிறீங்க. அப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வீட்டு வேலைன்னா என்னது? வீட்டு வேலை, துணியை நம்ம கையால் துவைச்சா அது வேலை, மாவை கையால் ஆட்டினா அது வேலை, கிணத்துல தண்ணி இறைச்சி அதை இடுப்பில் வச்சு தூக்கிட்டு வந்தால் அது வேலை, பைப்பை திறந்தால் தண்ணி வந்தாலும்
சுவிட்சை போட்டால் வந்து மோட்ரு தண்ணி வந்துடுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் துவைச்சிடுது. இதெல்லாம் வந்து செய்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு சுவிட்சு போடுறோம், இதையே வேலைன்றோம். அப்படியே ஒரு 20 வருஷம் பின்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜே கிடையாது. ஒரு 2000 ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா யார் வீட்லேயும் பெருசாக ஃப்ரிட்ஜ் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பேலன்ஸ்டாக இருந்தது, கலப்படம் இல்லாமல் இருந்தது, பேலன்ஸ்டாக இருந்தது. ஓகே, ஸோ எல்லாராலையுமே அதை எப்படி சொல்கிறது, ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க முடியாது. காலையில் வாங்கின பால் அதிகபட்சம் சாயங்காலம் வரைக்கும் தான் தாங்கும். அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக வரும். பால் வண்டி அண்ணாமலை படத்தில் வர மாதிரி வரும், ஸ்கூட்டரில் வருவாங்க. அதாவது டிவிஎஸ் 50, டிவிஎஸ் எக்ஸல் இந்த மாதிரியெல்லாம் வருவாங்க. ஸோ அப்போ இருந்த வரைக்கும் குண்டாக இருக்கவங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னா கூட 3 to 4 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். மினிமம் ஒரு அட்லீஸ்ட் 600-700 மீட்டராவது நடக்கிற மாதிரி இருக்கும். யாருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பஸ் இருக்காது. சைக்கிள் ரொம்ப ரேர். 2 வீலர்லாம் வந்து 2000க்கு அப்புறம் வந்தது. ஓகே, ஸோ இப்போ அப்படியா இருக்கும். பக்கத்திற்கு போனால் கூட ஓலா போடு, உபர் போடு, இல்லைனா பைக் எடு. ஸோ பேசிக்காக இந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு வேணும். நான் எக்ஸசைஸே செய்ய மாட்டேன்னா உங்கள் உடம்பு அதுக்காக படைக்கப்பட்டது கிடையாது. ஓகேவா, ஒரு காலத்தில் நம்ம வந்து வேட்டையாடி சர்வைவ் ஆகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே பரிணாம வளர்ச்சி, அந்த பரிணாம வளர்ச்சியோட ரொம்ப அட் த மேக்ஸாக தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இந்த உடம்புக்குள்ளே இருக்க ஹார்மோன்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும்னா ரொம்ப அப்படியே சயின்ஸ் எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் இங்கே எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கலாம். இங்கே டெக்னிக்கல் வேர்டு எதுவுமே வேலைக்கு ஆகாது. நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்குற அத்தனையுமே ஃபேக். ஏன்னா ப்ராக்டிக்கலுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் ஒத்து வராது. சும்மா இப்போ எத்தனையோ வேலை செய்கிறீங்க, புக்கில் படித்ததே அப்படியே வேலை செய்கிறீங்க கிடையாது இல்லையா? அது ஒரு ரூல் புக் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்ப்ளெண்டர் வண்டி 60 தரும்னு வாங்க. எத்தனை பேர் 60 தருதான்னு செக் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? அதை எப்படி செக் பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஸ்ப்ளெண்டர்னு இல்லை, அது எந்த வண்டியாக இருக்கட்டும். இப்போ ஸ்கூட்டி எடுத்துக்கோங்க, 35 தரும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே 35 தான் தருமா? அப்படியே தந்தாலும் அதை எப்படி ஓட்டினா தரும், அதை யார் ஓட்டினா தரும், எவ்வளோ இருக்குது இல்லையா? ஒவ்வொரு பர்சன் எப்படி ரைட் பண்ணுறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி மைலேஜ் மாறும். ஹவ் தே ஹேண்டில். ரெண்டாவது அது இல்லாமல் ஒவ்வொரு வண்டிக்குமே மாறும். சில வண்டி ப்ராப்ளம் இருக்கும், மைலேஜ் வராது. அதாவது ஒரே பிராண்ட்லேயே நான் சொல்கிறேன். இந்த மாதிரி 1000 விஷயம் வண்டியில் இருக்கும்போது மனுஷனாகிய நாமளும் அதே மாதிரி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல். இங்கே லைஃப் ஸ்டைல்னால் என்னென்னா, நம்ம ஒரு சொசைட்டியில் இருக்கோம். இப்போ ஃப்ளாட்டில் இருக்கோன்னா அந்த ஃப்ளாட்டில் எல்லோரும் இருக்காங்க, நாமளும் இருக்கோம், அது ஒரு லைஃப் ஸ்டைல் நினச்சிக்கிறோம். அது கிடையாது. அந்த லைஃப் ஸ்டைல் வந்து வெளி உலகத்துக்கு. நம்ம லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறது எதை பார்க்கணும்? ஆக்சுவலாக நம்ம எங்கே வேலை செய்கிறோம், நம்மளை சுற்றி யார் இருக்கா, அதாவது சுற்றி யாருன்னா நம்ம வீட்டில் யார் இருக்கா, நம்ம எப்படி சாப்பிட்றோம், இதை எப்படி அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம், நம்ம எங்கெல்லாம் போகிறோம், இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டயட், அதாவது டயட்டுன்றது என்னன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டயட்? அந்த ஒரு கிளாரிட்டி வேணும். டயட்னா என்ன, நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையானதை எப்படி சாப்பிட்றது, இதை தான் கற்றுக்கணும். இப்போ உங்களோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொல்கிற விஷயத்த அப்படியே யோசிச்சு பாருங்கள். ஸ்கூலுக்கு போனோம், படித்தோம். ஃபஸ்ட்டு அடித்து இழுத்துட்டு போய் விட்டுருப்பாங்க, அங்கே உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் அவனை எழுத கற்றுருந்துருப்போம், ஏபிசிடி எழுத கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். கரெக்டாக? எஸ். ஸோ அப்புறம் மேக்ஸ் போட கற்றுக்கிட்டோம். செகண்ட், தேர்டு அப்படியே போனோம். இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது என்ன சொல்லி தராங்க? டேபிள்ஸ் சொல்லி தருவாங்க, அதாவது வாய்ப்பாடு. இப்போ வாய்ப்பாடு படிக்கும்போது ஹாப்பியாக யாராவது படித்தவங்க ஒருத்தவங்க நான் ஹாப்பியாக படித்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கஷ்டமாக தான் வந்திருக்கும். பட் கஷ்டப்படாமல் இங்கே எதுவுமே கிடைக்காது இல்லையா? அந்த டேபிள்ஸை படிக்கும்போது ஆக்சுவலாக இது எதுக்கடாக படிக்க சொல்கிறாங்க யோசிச்சிருப்போம்ல, ஒரு தடவையாவது யோசிச்சிருப்போம்ல. பட் இன்றைக்கி எங்கே நீங்கள் சேஞ்சஸ், ஒரு 10 ரூபா கொடுத்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா கூட எது ஹெல்ப் பண்ணுது? அந்த டேபிள்ஸ் தான் இல்லையா? த சேம் சினாரியோ. இப்போ நீங்கள் வந்து நியூட்ரிஷனை தெரிஞ்சிக்க போகிறீங்க, அவ்வளோதான். எப்படி டேபிள்ஸ் படிச்சிங்களோ சேம் வே.
அதுக்கான வழியை தான் நீங்கள் கற்றுக்கணுமே தவிர, ஐயோ இதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி தான் வாழ்க்கை பூரா சாப்பிடணுமா, இதெல்லாம் இங்கே கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்தால் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஒரு கிளாரிட்டி வேணும் நம்ம என்ன பண்ணுறோன்றதில். ஓகேவா? ஸோ அதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ஃபுட் பிளேட்ஸை நீங்கள் பார்த்தா அதில் என்ன இருக்குதுன்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் கேட்குற இது எல்லாமே இதுக்கு கீழே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு நான் பண்ண மாட்டேன், நான் வெறும் போஸ்ட் தான் போடுவேன்னா வி வில் நாட் சப்போர்ட். ஏன்னா இது கம்யூனிட்டி, நான் அதை பில்ட் பண்ணுறேன். அப்போது உங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ கேலரி சாப்பிட்றீங்க, எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க, எவ்வளோ கிராம் ஃபைபர் சாப்பிட்றீங்க? தெரியுமா? தெரியாதா? தெரியாதுன்னா ஏன் தெரியாது? ஏன் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணல? வெயிட்டை குறைக்கணும்னு சொல்கிறீங்க, தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலன்ற உண்மையான ரீசன் சொல்லணும். அது வந்து மேபி வந்து தப்பாக கூட இருக்கலாம். அதாவது அதை தான் தெரிஞ்சுட்டு தான் நான் சாப்பிட்ணுமான்னு கூட இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம். ஓகே, ஸோ டேபிள்ஸ் அங்கேருந்து வருவோம். ஃபிஃப்த்து வரும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி எழுத கற்றுருந்துருப்போம். மேக்ஸில் அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு வந்திருப்போம். 8th வரும்போது பார்த்திங்கன்னா எஸ்ஐ எழுதுகிற அளவுக்கு வந்துடுவோம் இல்லையா? தமிழ்லையாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்லேயே இருந்தாலும் சரி, ஒரு பேராவாக வந்து எழுதுறதுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிடும். 10th போகும்போதெல்லாம் சொல்ல கேட்க ஓரளவுக்கு எழுதுகிற அளவுக்கு ஸ்கில் வந்துடும். ஓகே, இப்போ இங்கே பிரச்சனை என்னன்றதை நான் இது மூலமாக சொல்ல வர்றது, இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஏ போட்டோம். ஓகே, செகண்ட் ஸ்டாண்டர்டில் அதுக்கப்புறம் அப்படியே சென்டென்ஸ் ஆப்பிள் அப்படின்னு எழுத கற்றுருந்துருப்போம். இல்லை மேபி ஆப்பிள் இஸ் த ஃப்ரூட், என்ன வேணால் கற்றுருந்துருக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தோம். இப்போ நான் இது எதுவுமே படிக்க மாட்டேன், நேராக 10th போய் உட்காருவேன். 10th சப்ஜெக்ட் எழுத போகிறேன், பாஸ் ஆகிடணும். படிக்க மாட்டேன், ப்ராக்டிஸ் எடுக்க மாட்டேன், ஆனால் பாஸ் ஆகிடணும். பாசிபிளா? கண்டிப்பாக கிடையாது இல்லையா? தி சேம் வே இங்கே பிரச்சனையே இது தான். எனக்கு இந்த நோட்ஸ் வச்சு 10th எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அந்த நோட்ஸை வச்சு எழுத போகிறேன். அதுதான் நீங்கள் ட்ரை பண்ணுற இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஒரு ஷார்ட்கட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸாம் பேப்பரை பாஸ் பண்ணிடலாம். பட் நாலேஜும் வளர போகிறதில்ல அதுலேருந்து. ஆக்சுவலாக நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா இல்லை, யூ ஃபெயில்டு. என்னென்னா மசில் லாஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மெட்டபாலிசத்தை கிராஷ் பண்ணி பிஞ்சி ஈட்டிங்கை அதிகப்படுத்தி இன்னும் அதிகமாக சாப்பிட்ணுன்ற எண்ணம் மட்டும்தான் வந்திருக்கும். ஓகேவா? அதனால் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் குட். ஏன்னா ஒரு காலத்தில் நாம் எல்லாருமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் தான் இருந்தோம். எப்போ நான் சொன்னால் அதே 2000 அன்டில் அன்லெஸ் இந்த இன்டர்நெட்லாம் வரத்துக்கு முன்னாடி, சேட்டலைட்ஸ் வரதுக்கு முன்னாடி. ஏன்னா 9 மணிக்கு மேலே டிவியில் எதுவும் கிடையாது. நைட் ஷிஃப்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது. நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறவங்கள பார்த்தா நைட் ஷிஃப்டா பெரிய அதிசயம். அப்படி இருந்த காலத்தில் எல்லாருமே நிம்மதியாக தூங்கணும். 9 மணின்றது 9:30 படுத்துருவாங்க அட் த மேக்ஸ். ஓகேவா? காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஸோ 9 to 9 வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஓகே, ஸோ கால்குலேட் பண்ணி பாருங்களேன். இதுவே வந்து 10 hour 12 hour வரும் நிறையா பேருக்கு. ரெண்டாவது, எல்லாருக்கும் உடல் உழைப்பு இருந்தது. அப்போ மாவாட்டினாங்க, அன்னன்னைக்கு மாவாட்டணும். ஃப்ரிட்ஜு கிடையாது, வைக்க முடியாது. இன்றைக்கி எத்தனை பேர் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் டம்ப் பண்ணுறது. திரும்ப தோசை இட்லி கேட்டால் பேலன்ஸ் டயட்னா என்ன? இதில் நான் கேட்குற அத்தனை கொஸ்டினுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். யூ ஹவ் டு இன்வெஸ்ட். அது நீங்கள் போய் நெட்டில் தேடிட்டு வந்து எழுதுறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுன்றதுக்காக தான் நான் கேட்குறேன். ஸோ லெட்ஸ் சி எவ்வளோ ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேலன்ஸ் டயட்? நம்ம பேலன்ஸ் டயட் வீட்டில் சாப்பிட்டா பேலன்ஸ் டயட்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. பேலன்ஸ் டயட்னா எப்படி இருக்கணும்? அடுத்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த 21 நாளில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட முடியுமா? இல்லை இந்த 21 நாளில் நான் கற்றுக்கிட்டு போயிட்டு சாதிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால், யூ ஹாவ் டு கன்சிடர் 100 1 மார்க் கொஸ்டின் சேர்ந்தது ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னு வச்சுக்கோ. விச் மீன் வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் எல்லாம் சேர்ந்தது. இந்த 100 1 மார்க்கில் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா இடத்துலையும் 40 மார்க் எடுத்தால் தான் பார்டர் பாஸ் இல்லையா? ஸோ இதில் இப்போ வாக்கிங் போனால் வெயிட் லாஸ் ஆகுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாக்கிங் போனால் வெயிட் லாஸ் ஆகும் 1 மார்க். அப்போ 40 மார்க்குக்கான இன்ஃபர்மேஷனையாவது நீங்கள் கற்றுக்கணும்.
அது எப்படி ஒரே நாளில் கற்றுக்க முடியும்? இப்போ காதால் கேட்டதெல்லாம் கற்றுக்கலான்னா எல்லாமே கூகுள்லேயே இருக்கு. எல்லாமே கூகுளில் இருக்கு. கூகுளில் என்ன இருக்கும்? இல்லை ChatGPT, இல்லை ப்ரப்ளெக்ஸ், என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் டு லூஸ் வெயிட் வெரி சேஃப்லி, என்ன வேணால் கொடுங்க. என்ன வரப்போகுது? 4 விஷயம் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் கார்டியோ பண்ணணும். செகண்டு ப்ராப்பராக டயட்டில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபரை இன்க்ரீஸ் பண்ணணும். ரீஃபைன் சுகர், ரீஃபைன் கார்போஹைட்ரேட்ஸை குறைக்கணும். இந்த 3 விஷயம் வந்துடும். 4ஆவதாக இது எல்லாத்தையும் ரொட்டீனாக செய்யணும். இந்த 4 விஷயந்தான். இந்த 4 விஷயம் செஞ்சால் யூ சக்சீட். பட் லெவல், இந்த நியூட்ரிஷனோட வேல்யூஸ், ஏன் இந்த நியூட்ரிஷன் இப்படி இருக்குது, ஒரு காலத்தில் இப்படி இல்லையே, இப்போ ஏன் இப்படி இருக்குது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நம்ம இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி போயிட்டீங்க, பிரியாணி அப்படின்ற வார்த்தை ரொம்ப எக்ஸ்பென்சிவான வார்த்தை. நிஜமாக தான். பிரியாணியா அப்படின்னா, ஏன்னா யார் வீட்லேயும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா எப்படி செய்கிறதுன்னு தெரியாது, யூடியூப் கிடையாது. ஓகேவா? 2வது, அது காஸ்ட்லியான ஃபுட்டு. ஒன்று ரம்ஜான்னா ஏதாவது முஸ்லீம் நண்பர்கள் கொடுத்தா உண்டு, இல்லை முஸ்லீம் மேரேஜுக்கு போனோம், அப்படி இல்லைனா ஏதாவது கெடா விருந்து அந்த மாதிரியில் பண்ணால் தான் உண்டு. தவிர ஒரு கடை கிடையாது, ஒரே ஒரு கடை கிடையாது. சிட்டிக்கு போனால் இருக்கும், மேபி சென்னையில் ஒரு பெரிய பெரிய ஹோட்டல் இருந்துக்கலாம். மற்ற ஊர்லலாம் பார்த்திங்கன்னா சிட்டியில் போனால் 1-2 இருக்கும். அதுவும் அந்த காலத்து ஆளுங்கள்லாம் இப்போ செலவு பண்ணுற மாதிரிலாம் ஹோட்டலுக்கெலாம் செலவு பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே ஏக்கத்தோடு பார்த்துட்டு வேணால் போகலாமே தவிர அப்படிலாம் செலவு பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி மிட் நைட் பிரியாணி, அண்டா பிரியாணி, பக்கெட் பிரியாணி, ஊறுகாய் பிரியாணி, தாத்தா பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணி, பிரியாணிலேயே 1 லட்சம் பிரியாணி வச்சுருக்காங்க ஒரு தெருவுக்கு. இப்போ சென்னையை எடுத்துகிட்டு ஒரு தெருவை ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணுறதுக்காட்டியும் மினிமம் 20 to 30 ஷாப் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபுட்டோட வால்யூம் கூட்டிகிட்டே போகுது. அதாவது கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க, பட் அதுலேருந்து வர கேலரிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே? 10ஆவதுக்கு நான் சொன்ன மாதிரி அப்போல்லாம் பால் அப்பப்போ வாங்கி இது பண்ணுவோம், அடுத்த நாள் விற்கிறது கூட முடியாது. ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குது? பால் ஃப்ரீசரில் போட்டால் எக்ஸ்பைரி ஆனால் கூட கெட்டு போக மாட்டேங்குது, அது பாலே கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் நம்ம இருக்கோம். அதில் அட்லீஸ்ட் நம்ம உடலுக்கு உழைப்பு கொடுத்தா தான் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த நியூட்ரிஷன் வேல்யூஸ் இதில் தான் நம்ம பார்க்கணும். இங்கே என்னென்னா வெயிட்டை குறைக்கணும்னா சாப்பாடை குறைச்சிடணும். நீங்கள் எல்லோரும், குறிப்பாக லேடிஸ் எல்லாம் சொல்கிறேன், யாருமே 100-90 பேர் 1000 கேலரிஸ் கூட சாப்பிடல. நீங்கள் வேணால் இதுக்கப்புறம் போஸ்ட் போடுவீங்க இல்லையா, யூ வில் சி. அவ்வளோ கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மெட்டபாலிசத்தை பசிக்கலைன்னுவீங்க. ஆமாம், பசிக்காது. ஏன்னா உங்கள் உடம்பு அதையே டைஜஸ்ட் பண்ண மாட்டேங்குது, ப்ளோட்டிங்காக இருக்குது. ஏன் ப்ளோட்டிங்காக இருக்குது? வயிறு உபசமாக இருக்குது, காலையில் ஆனால் சாப்பிட்றதில்ல, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், நான் மதியானம் தான் சாப்பிட்றேன், ஜூஸ் குடிக்கிறேன். இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லோரும் இதே தான் சொல்கிறீங்க. டயட்டில் இருக்கேன்னுவீங்க. என்னென்னா கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றேன், உடனே டயட்டு. அது எப்படி ஒரே ஒரு பொருளை மாற்றினா அது டயட் ஆகிடுச்சின்றது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. இப்போ புதுசாக என்ன பண்ணுறீங்கன்னா, 4 இட்லி சாப்பிட்ட இடத்துல 2 இட்லி சாப்பிட்றேன், தோசை சாப்பிட்ட இடத்துல 4 தோசை சாப்பிட்ட இடத்துல 2 தோசை சாப்பிட்றேன். ஸோ ஏற்கனவே ஒரு நியூட்ரிஷனை தப்பாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த நியூட்ரிஷனை இன்னும் குறைச்சிட்றீங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் கிடைச்ச நியூட்ரிஷன் கிடைக்காது. அதாவது மேக்ரோ நியூட்ரியன்றது 3 வரும்: கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன். இதில் ஒரு மேக்ரோ நியூட்ரியனை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அதாவது கார்போஹைட்ரேட் தான். அந்த கொடுத்துக்கிட்டு இருந்ததையும் பாதியாக்கிடுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்டிங்கில் வெயிட் லாஸ் வேகமாக நடக்குது. ஓகே, என்ன காரணம்னா, ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு இருந்தது, அடப்பு தண்ணி. ஓகேவா? அது கூட வரலன்ன உடனே உடம்பு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே குறைய ஆரம்பிக்கும். பட்டு இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் நியூட்ரிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி அதை அப்படியே மாற்றிக்கிட்டா இங்கே பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட்டு குறையுது, சாப்பாடை மட்டும் கம்மி பண்ணிடுறோம், அதிகபட்சம் 2 முட்டை சாப்பிட்றோம். அதிகபட்சம் அதுதான் ப்ரோட்டீன். 2 முட்டையில் எவ்வளோ கிராம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 13 கிராம். அதுலேயும் எல்லோ பாதி பேர் சாப்பிட்றதில்ல. கேட்டால் நான் 2 முட்டை சாப்பிட்டேன், வாரத்துக்கு ஒரு தடவை நான்வெஜ் சாப்பிட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டேன். இன்னும் பாதி பேர் அடுத்த லெவல், அது வெயிட்டை குறையினா நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டேன். இந்த மாதிரி அறகுறையான இன்ஃபர்மேஷன். மில்லட் சாப்பிட்டா
சிறுதானியங்கள் சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ணிவிடுவேன். பாரம்பரியத்தில் சாப்பிட்ணும். எல்லாமே ஹெல்ப் பண்ணும். இப்போ கருப்பு கவுனி அரிசி ஹெல்ப் பண்ணாதானா பண்ணும். ஆனால் அது மட்டுமே ஹெல்ப் பண்ணாது. இப்போ க்ரீன் டீ குடித்தா வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதா? இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் போடுவாங்க க்ரீன் டீ குடித்தா ஆகாது. நான் சொல்கிறேன் ஆகும். ஆனால் வெறும் க்ரீன் டீயை குடித்தா ஆகாது. இங்கே அதுதான் வித்தியாசம். க்ரீன் டீ குடிக்கிறது மூலமாக காஃபி குடிக்கிறது ஃபஸ்ட்டு கட் ஆகுது. எக்ஸஸ் கேலரிஸ் கட் ஆகுது. ரெண்டாவது அதில் நம்ம வந்து இஞ்சி இந்த மாதிரி விஷயங்களை போட்டு பண்ணும்போது மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து வியாக்கியானம் பேசுகிறதுக்கு மட்டும்தான் ஒரு கும்பல் இருக்குது. அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அதை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நான் வந்து ஃபிட்னஸ் பேண்ட் வாங்க சொல்லியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷூ வாங்க சொல்லியிருப்பேன். இது மாதிரி பேசிக் திங்ஸ்லாம் வாங்க சொல்லியிருப்பேன். இப்போ இது வாங்குறதுக்கும் வந்து ஒரு கும்பல் அந்த காலத்தில் வந்து செருப்பில் தான் நடக்கணும்னு சொன்னாங்க, செருப்பு இல்லாமல் நடக்கணும்னு சொன்னாங்க, வெறுங்காலில் நடந்தால் தான் நல்லதுன்னாங்க, வாட்ச் இருந்தால் தான் நடக்க முடியுமா, இதை ஒரு கம்பெனிக்காரன் வியாபாரத்துக்காக கண்டுபிடிச்சான். திரும்ப 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 வந்து நம்ம வந்து ரீசன்ஸ் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன் வாட்சில் யூஸ் பண்ணுமா, நான் வந்து ஃபோனை யூஸ் பண்ணிக்குவேனே. வாட்ச் வெறும் ஸ்டெப்ஸுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்காக மட்டும்தான் சொல்கிறது. ஏன்னா ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா வி நீட் அ புஷ், வி நீட் அ டார்கெட். வித்தவுட் டார்கெட் ஒன்றுமே நடக்காது. ஓகேவா? ஸோ அப்போ அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னா கையில் கட்டியிருந்தால் தான். இப்போ 10,000 ஸ்டெப்ஸுக்கும் வாக்கிங்க்குமே இங்கே நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது. 10,000 ஸ்டெப்ஸு நடக்குங்க ஒரு நாளைக்குன்னா, நான் 10,000 ஸ்டெப்பு அட்ட ஸ்டெச்சில் நடந்துட்டு வந்துட்டா வெயிட் லாஸ் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் ஆகும், அதுக்கப்புறம் ஆகாது. இங்கே கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அறகுறையான இன்ஃபர்மேஷன் 7 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் அறகுறையான இன்ஃபர்மேஷன் தான். என்னை இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என் தீம் என்னன்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு பார்க்க டைம் கிடையாது. இப்படி இருந்தால் கஷ்டம். இங்கே 2 விஷயம். ஓகேவா? முதல்ல யூ ஹவ் டு இன்வெஸ்ட் அ டைம். இங்கே டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஓகே. ரெண்டாவது பணம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு டார்கெட் ஓரியன்டாகவும் இருக்க முடியாது. இப்போ ஒரு பர்சனல் வெயிங் ஸ்கேல் கம்பல்சரி நான் போய் மெடிக்கலில் பார்ப்பேன், நான் அங்கே வெளியில் பார்ப்பேன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெயிட்டு காட்டும். ஓகேவா? எப்படி இப்போ வெளில போகிறோம், ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு போவோம், இல்லை புடவை கட்டிட்டு போவோம், நல்லா பெரிய புடவை, அங்கே போய்ட்டு வெயிட்டு போகிறது, சாப்பிட்டுட்டு வெயிட்டு போகிறது, வந்து குய்யா முய்யான்னு கத்த வேண்டியது. காலையில் பார்த்தேன் கம்மியாக இருந்தது, இப்போ பார்க்குறேன் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பேசிக் திங்ஸையே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. லைக் அந்த பெட்ரோல் வந்து சில பேர்லாம் வந்து வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரிசர்வுக்கு தெரியாமல். அந்த கதையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். அது மாதிரி சிலர் இருக்காங்க, ஒரு ப்ராக்டிக்கலுக்குள்ளே வரவே மாட்டாங்க, சும்மா போட்டு குழப்பிக்கிறது. யாராவது ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டால் அவ்வளோதான், மொத்தமாக அப்படியே அங்கே ஐயோ எனக்கு ஆமாம் பயமாக இருக்குது, ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டு, இவங்க சொல்கிறது கரெக்டு. யார் சொல்கிறதும் கரெக்டு தப்புன்றதெல்லாம் செகண்டரி. முதல்ல நம்ம ப்ராக்டிக்கலாக கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்றத பாருங்கள். ஸோ பண்ணாதவங்கள்ட்ட நாங்கள் வந்து கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நிறையா பார்த்துட்டேன். ரொம்ப சிம்பிள். யாரெல்லாம் வந்து வெல்கம் போஸ்ட்டு நாங்கள் சொன்ன ரூல்ஸில் போட்டிங்களோ அடுத்தடுத்து உங்களுக்கு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம். சும்மா வந்து இன்பாக்ஸில் போய் கேட்குறது, யாருன்னா ஒருத்தவங்க போஸ்ட்டு போட்டாங்கன்னா அங்கே போய் பண்ணுறது, இது குறிப்பாக வந்து ஜென்ஸுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் பாதி பேர் இருப்பீங்க, அப்படியே ஓப்பனாக வந்து பின் பண்ணி வச்சுருவேன் ஏதாவது சேட்டில் பண்ணிங்கன்னா. ஓகேவா? யாராவது போய் லேடிஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க, இந்த வலிகிற வேலைலாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அழகாக பின் பண்ணிடுவேன். அப்புறம் இந்த பவுடர் விற்கிறதுக்கு ஒரு கும்பல் வந்திருப்பீங்க, வேறு ஃபேக் ஐடி மூலமாக வருவீங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், அது உங்கள் தனிப்பட்ட விஷயம். ஓகேவா? எதனா விற்றுக்குங்க, அது இவங்க ஏமாறுறாங்க, நீங்கள் ஏமாத்துறீங்க, அது உங்களோட போட்டோம். அதுக்கும் இந்த குரூப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. நாங்கள் யாருக்கிட்டையும் காசு கேட்க போகிறது கிடையாது. ஓகேவா? இருக்குது. இப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுமா, வி ஹாவ் அ ப்ரோக்ராம். ஓகேவா? கண்டிப்பாக இப்போ ஒரு 30 கிலோ குறைக்கணும், 40 கிலோ குறைக்கணும், ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து வேறு வேறு விஷயங்கள் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். எல்லாமே இங்கேயே கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம். எவ்வளோ பேர் இங்கே ஃப்ரீயாக பண்ணியிருக்காங்க. ஆனால் கற்றுக்கிட்டு நீங்கள் அதை சஸ்டெயின் ஆகிற மாதிரி பண்ணால் பரவாயில்ல. நான் கொஞ்சம் குறைப்பேன், 10 கிலோ குறைச்சிட்டு எனக்கு குறைக்கவே முடியல, நான் அதனால் விட்டுட்டேன், திரும்ப ஏற்றிக்கிறதா இருந்தால் ஸ்டாப் தேர், இங்கேயே நிறுத்திடுங்க. வேஸ்ட் ஆஃப் டைம், எனர்ஜி வேஸ்ட்டு. ஓகேங்களா? தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். அதனால் அதை இங்கேயே நிறுத்திக்கலாம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாடிரேட்டர்ஸ் இருக்காங்க, நான் இருக்கேன். என்னென்னா லைவ் மட்டும் வந்து இந்த மார்க் மாமா வந்து தேவையில்லாத வேலை பண்ணி வச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்னென்னா லைவு
நோட்டிஃபிகேஷன் போகாது. அப்படியே லைவ் கனெக்ட் ஆனாலும் கட்டாயி வரும், சிக்னல் கரெக்டாக கிடைக்காது. இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் கரெக்டாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு நாளைக்கு 3 to 4 hours நான் லைவில் இருப்பேன். இப்போ நான் பேசுகிறேன்னா இதை விட அதிகமாக நான் லைவில் இருப்பேன். அது பழைய ஆளுங்களுக்கு தெரியும். இப்போவும் இன்ஸ்டாகிராமில் நைட்டில் அப்படி தான் இருப்பேன். கடந்த ஒரு 2 மாதமாக தான் வரதில்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ தாராளமாக வந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம். ஆனால் திரும்ப வந்து வெயிட்டை குறைக்கணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நான் கஷ்டமாக இருக்குது, நான் நடக்கலை, ரீசன்லாம் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிசிப்ளின் ஆக்டிவிட்டி 8 டாஸ்க்கு கொடுத்துருக்கேன். அங்கே ரிட்டன் போஸ்ட்டில் இருக்குது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. நான் இப்போ வேணால் சொல்லிடுறேன் அதை பார்த்தேன். ஓகே, இதை 21 நாள் செய்ய போகிறீங்க. இது எதுக்காக செய்கிறீங்கன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். எங்கள் பாருக்கு எல்லாம் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை பற்றிலாம் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, 30 day ஃபேட் லாஸ் பிளான் நிறைய பிடிஎஃப் ரெடி பண்ணேன். ஸோ உண்மையை சொன்னால் ஒரு 1ஆம் தேதியே ரிலீஸ் பண்ண வேண்டியது. ஒரு 4 நாளாக வந்து 2 hour 3 hour தான் தூக்கம். ஓகேவா, இப்போ கூட நேற்றுலேருந்து தூங்கலை. அவ்வளோ ஒர்க்கு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட். என் பையனே 2 நாள் ஆல்மோஸ்ட் 12-12:30 வரைக்கும் முடிச்சிருந்தான், சின்ன பையன். ஓகேவா, காரணம் வந்து இந்த டிடிஎஸ் ட்ராக்கர், இந்த 21 days ட்ராக்கர் அவன் தான் ரெடி பண்ணான். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயம் சொல்லுங்கள். அவனுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ சரிங்க, கொஞ்சம் எல்லாம் எங்கேயோ கிடக்கு. தூங்கலைன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடும், எதையுமே வந்து கரெக்டாக கொண்டு போக முடியாது. ஸோ தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நானே எவ்வளோ சாலிடாக 100 கிலோ இருப்பேன்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணாமல் போடுவேன் அப்படி, ஏன்னா எடிட் பண்ணலாம் டைம் இல்லை. ஓகேங்களா, இதையும் உட்காந்து யூடியூப் வீடியோ மாதிரிலாம் எடிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ராவாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ குரூப்பில் ஒரு போஸ்ட் செய்ய வேண்டிய யூசேஜ் ஹேஷ்டேக்னு ஒன்று கொடுத்துருக்கேன்னா, இந்த வெல்கம் ஃபிட் 2026 இருக்கு இல்லையா, அந்த ஹேஷ்டேக் டேகு இப்படி நம்பர் டேக் இருக்கு இல்லையா, அதை போட்டு வெல்கம் ஃபிட் 2026 அதை மென்ஷன் பண்ணுங்கள். சரியா, அது எதுக்குன்னா, நீங்கள் இப்போ தான் வரீங்க, நாங்கள் ஒவ்வொரு சேலஞ்சுக்கும் இந்த மாதிரி நிறையா ஹேஷ்டேக் கொடுத்து தான் வந்து பண்ணுவோம். நீங்கள் ஒவ்வொரு ஹேஷ்டேக்கையும் போயிட்டு மேலே கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிக் வரும். ஓகே, எல்லோரும் அவங்கவுங்க லைஃப்பில் எப்படிலாம் நடந்தாங்க. இப்போ இதை வந்து சிலர்லாம் போஸ்ட் போடுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1600 days, அதாவது ஒவ்வொரு நாளையும் நோட் பண்ணி போட்டுக்கிட்டு வருவாங்க, கன்சிஸ்டன்சி. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது எப்படி டயட் ஆரம்பிச்சிருந்தாங்க, எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்காங்க, இப்போ எவ்வளோ கிராம்ஸ் ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க, அவங்க நியூட்ரிஷன் எப்படி இருக்குது. இங்கே யாருமே வந்து அத்லெட்ஸ் மாதிரியோ இல்லை பாடி பில்டர்ஸ் மாதிரியோ சாப்பிட்றவங்களாம் கிடையாது. எல்லோரும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஆஃபீஸ், இந்த மாதிரி தான். இங்கே கிராஷ் டயட்டுக்கு வேலையே கிடையாது. ஆனால் பாதி பேர் கிராஷ் டயட்டில் தான் இருக்கீங்க. சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட முடியலன்றீங்க. மெட்டபாலிசம், நீங்கள் அவ்வளோ கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சாப்பிடாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி இருக்காதீங்க. ஓகேவா, 29 நிமிஷம் ஆகுது, கட் பண்ணிவிட்டு போடணும். 1/2 hour கட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ 2வது பார்ட் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஹேஷ்டேக் முக்கியம். ஓகேங்களா, முழு பெயர், ஏஜ், கரண்ட் வெயிட், ஒய் யூ வாண்ட் டு ஜாயின், இந்த சேலஞ்சில் எதுக்காக ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள், டயட், ஒர்க் அவுட், டிசிப்ளின், உங்கள் பெரிய சிரமம் எதிலெல்லாம் இருக்குது. இந்த போஸ்ட் இல்லாமல் நாட் எலிஜிபிள். இப்போ நான் மேலே சொன்ன விஷயங்கள் இல்லைன்னா நாட் எலிஜிபிள். மேலே சொன்னது மட்டும் இல்லை, இப்போ கீழே இருக்க போகிறதும். ஸ்டெப்ஸ் 2, 4 சைடு ஃபோட்டோ. இப்போ இந்த ஃபோட்டோ எதுக்காக எடுக்கணும்? இந்த ஃபோட்டோ எடுக்கலைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இடையில என்ன சொல்லுவோம்னா, எனக்கு வெயிட்டே குறையில, ஸ்ட்ரெஸ் ஆகுது. இங்கே வெறும் வெயிட்டு நம்பரில் விஷயமே கிடையாது. ஓகேவா, இல்லை எனக்கு வந்து ஃபோட்டோ வந்து நான் பப்ளிக்காக போட மாட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, யூ கேன் ஜாயின் அவர் ப்ரோக்ராம். அது பர்சனலாக இருக்கும், வெளியில் தெரியாது. நீங்கள் வெளியில் நான் காட்டிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை நீங்கள் சைலண்ட் ஃபாலோவர்ஸாக இருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஐ டோன்ட் கேர். ஓகே, ஸோ எங்ககிட்ட இப்போ ஏன்னா இது முடித்தோடனே அடுத்தடுத்த லெவல் போகணுன்னா இது நாங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா அடுத்தடுத்தது போவோம். எங்கள் எஃபர்ட்டை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண வேணாம்ல, அதுதான். ஓகேங்களா, ஸோ 4 சைடு ஃபோட்டோ எடுக்கும்போது இப்படி கேமரா வச்சு எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த இப்படி பிடிச்சி எடுக்கிறது. பார்க்க ஒன்று மேலேருந்து பார்க்கும்போது பூதம் மாதிரி தெரியும், கீழேருந்து பார்த்தா
கால் வயிறெல்லாம் பெருசாக இருக்கும், ஆளுங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காதிங்க. செஸ்ட்டுக்கு நேராக வச்சு ஃபோனை எடுங்க. எடுக்கிறது ஒரு ப்ராப்பராக ஓரளவுக்கு டைட்டாக இருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டு எடுத்திங்கன்னா தான் டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்க முடியும். இது இங்கே போடுறது இல்லாமல் நீங்கள் தனியாக பர்சனலாக வந்து அட்லீஸ்ட் ஒரு வீக்குக்கு ஒரு தடவை யாரும் இல்லாதப்போ கதவை சாத்திட்டு ஃபிசிக்கலாக எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குன்றதை நோட் டவுன் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃபோட்டோஸ் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட் யூனோ எங்கெல்லாம் நம்மளுக்கு சேஞ்சஸ் வருது அப்படின்றத. இங்கே ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன், இல்லைனா வந்து இங்கே வெயிட்டை குறைக்கிறது விஷயமே கிடையாது. வி ஆர் நாட் ரெடியூசிங் எ வெயிட். ஓகே, வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஃபேட் லாஸ். ஃபேட்டை மட்டும்தான் குறைக்க போகிறோம். மீதி லைஃப்பில் நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே எல்லாமே அப்சைட். ஓகேவா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ஃபோட்டோஸ் ரிவல், அங்கே அதெல்லாம் விஷுவல் சேஞ்சு அதெல்லாம் இருக்கும். ஸ்டெப் 3 பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எப்படி செக் பண்ணுவது? வி டு நாட் கெஸ் ஃபேட். இந்த ஃபேட் பர்சன்டேஜ் குத்து மதிப்பாக சொல்கிறதெல்லாம் இல்லை. யூஎஸ் நேவி மெத்தட் என்னோடய வெப்சைட் இருக்குது. 2 லிங்க் கொடுத்துருக்கும் போது ரெண்டுமே என்னோடய வெப்சைட் தான். யூஎஸ் நேவி மெத்தட்னு இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இருக்க நேவியில் இருக்கவங்களுக்கு ஃபேட் பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து அக்யூரசி வந்து ஒரு 85 to 90% இருக்கும். நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ்ன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ கால்குலேஷன், ஒரு ட்ராக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா ஃபேட்டில், அதுக்காக. ஸோ அந்த மெத்தடில் நம்ம நெக்கு, வெயிஸ்ட், இப்பு, ஓகேங்களா, ஹைட்டு. இப்போ என்கிட்ட டேப் இல்லை, இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. பக்கத்தில் இருக்க பேன்சி ஸ்டோரில் விற்கும், 25 ரூபா. வாங்கி எப்படி ஹைட்டு செக் பண்ணுறதுன்னு தெரியலனா போய் செவுத்தாண்ட சாஞ்சி நின்றுக்கோங்க. தலைக்கு மேலே யாரையாவது இதை வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து அளந்தா சென்டிமீட்டரில் தெரியும். இன்ச்சில் அளந்துட்டிங்கன்னா கூகுளில் கொடுத்து மாற்றிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் சில்லி ரீசன் சொல்லுவாங்க. ஓகே, அளந்து போடுங்க. அங்கே வந்து இப்போ மெஷர்மெண்ட் போடுற இடத்துல சென்டிமீட்டர்னு இருக்கும், இன்ச்சுன்னு இருக்கும். 1 இன்ச்சு 1 சென்டிமீட்டர்லாம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இதெல்லாமும் நான் பார்த்துருக்கேன். வந்து எரர் அடிக்குது, எனக்கு வரவே இல்லைன்னுவாங்க. அதில் கொஞ்சம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே ஷேர் பண்ணணும். வி மெஷர் ஃபேட் நான் எமோஷன். ஓகே, மெஷர்மெண்ட்ஸு நெக்கு, செஸ்ட்டு, வெயிஸ்ட்டு, ஹிப்பு, ஆர்ம்ஸு, டையு, காஃபு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதெல்லாம் எடுக்கலைன்னா நீங்கள் கற்றுக்க முடியாது. இப்போ இதெல்லாம் சொல்கிறேன்னா இது எல்லாமே ஒவ்வொரு லேர்னிங். ஓகேவா? இதை நான் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டால், யூ ஆர் நாட் ரெடி டு டூ இட். அவ்வளோதான். அதெல்லாம் தேவையில்லை. அதாவது நான் அமெரிக்கா போகணும், ஓகேவா, ஆனால் எப்படி போகணுன்னுலாம் தெரியாது. அமெரிக்கா போகணும், பாஸ்போர்ட் எடுக்க மாட்டேன், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் அமெரிக்கா போகணுன்னா போக முடியுமா? த சேம் வே இங்கே வெயிட் லாஸ் பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். நீங்கள் ஒன்றும் 1 கோடி ரூபாய் வச்சுட்டு அதெல்லாம் கூட ஒருத்தன் வச்சுக்கிறேன் பர்சனல் ட்ரைனர், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னா அப்போ கூட பண்ணிட முடியாது. அப்போ கூட பண்ண முடியாது. சரியா? ஸோ இங்கே செல்ஃப் லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேப்பை டைட்டாக இழுக்க வேண்டாம், லூஸாகவும் விட வேண்டாம். ஸ்கின் இது எல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஓகே, அப்புறம் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபேட் செக் பண்ணும்போது நீங்கள் கழுத்தில் பாடி இப்படி இந்த கண்ணாடியில் பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். தப்பாக அளந்துருவீங்க. யாராவது ஒருத்தரை விட்டு பின்னாடி, இப்போ வயிற்றில் அளக்குறீங்கன்னா, பெல்லி பட்டன்ட்டு வைக்கிறீங்கன்னா, பின்னாடி வந்து லவ் ஹேண்டில்ஸில் இப்படி ஏறிட்டு நிற்கும். 2 இன்ச்சு 3 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ ஃபேட் பர்சன்டேஜ் 38 காட்டுதுன்னா, அடுத்த வாட்டி வெயிட்டை குறைச்சிட்டு போய் பார்த்தீங்கன்னா 42 காட்டும். ஏன்னா அப்போ ஒரு மாட்டி பிடிப்பீங்க. இப்போ வந்து வயிறை இழுத்து பிடிப்பீங்க, அப்புறம் வயிறை லூஸாக விட்டு பிடிப்பீங்க. ஸோ நார்மல் ப்ரீத். யாராவது ஒருத்தர் பார்க்கணும், கரெக்டாக இருக்கணும் அந்த சர்க்கம்ஸ். இப்போ பைசப்ஸ்னால் இங்கே கரெக்டாக இருக்கணும். இங்கே வச்சு இப்படி கிராஸில் அளக்கக்கூடாது. நம்மளே அளந்தோன்னா அதுதான் நடக்கும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரோட ஹெல்ப்போடு அளங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ட்ராக்கிங். அப்புறம் இல்லைனா குய்யா முய்யான்னு கத்த வேண்டியது வரும். ஓகே, ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின் டார்கெட்டு. இப்போ இதெல்லாம் வந்து ரெடி ஆகியாச்சு வித் டூல்ஸு, நோ ப்ரிஸ்கிரிப்ஷன், அது இதெல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வாக்கிங் 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கணும். இப்போ 3 கிலோமீட்டர் வாக்கிங் தான் நான் சொல்லியிருக்கேன். 3 கிலோமீட்டர் தான் போகணுமான்னா 3 கிலோமீட்டருக்கு யூ ஹவ் டு நோட் இட் டவுன் த டைம். இப்போ முன்னாடியே 10 நிமிஷம் கூட நீங்கள் நடந்துங்க வார்மப்புக்கு. அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ். இப்போ இந்த 30 மினிட்ஸ் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அது நிறையா சொல்கிறேன். இப்போ எடுத்தோடனே என்னத்துக்கு, முதல்ல நீங்கள் நடக்கிறீங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும்போது தான் கான்வர்சேஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ சும்மாவே எல்லாத்தையும் சொன்னால் கேட்டு எப்படியும் பண்ண போகிறதில்ல பாதி பேர். என்னடா இப்படி சொல்கிற ஆரம்பிக்கும் போதேன்னு பார்க்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வில் பவராக இருக்கீங்கன்றதை பார்ப்போம். ஸோ அடுத்தது 8K ஸ்டெப்ஸ். இட் ஷுட் பி இன்க்ரீஸ், பட் அட்லீஸ்ட் 8K ஸ்டெப்ஸ். இது காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய ஸ்டெப்ஸ்.
இதுக்கும் வாக்கிங்க்கும் சம்மந்தம் இல்லை. புரியுதா? 8K ஸ்டெப் தானே, நான் ஒரே ஸ்டெச்சில் நடந்துட்டு வருவேன். இன்ஜுரிக்கு நான் பொறுப்பு கிடையாது. எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் 20 to 30 கிராம்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ப்ரோட்டீன் வந்து 50 to 70 கிராம்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த எவனா சொன்னால் 1 kg 1 கிராம் 2 கிராம் இதெல்லாம் கேட்க நல்லாயிருக்கும். இவ்வளோ நாள் 10 கிராம் கூட சாப்பிடல, போய் நேராக 100 கிராம் விட்டால் 2 நாள் தான். டயட்டும் வராது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து வயிறு வந்து உப்பசமாகி எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டாவது, இந்த 70 கிராம் எடுக்கிறது காட்டியுமே தலைக்கீழ தண்ணி குடிச்சிருவோம். டயட்டை அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துட முடியாது. இந்த பசங்க போடுறது இன்ஸ்டாகிராமில் பார்க்குறதெல்லாம் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, ரியல் லைஃபுக்கு செட் ஆகாது. கிராஜுவலாக பில்ட் பண்ணுவோம். நோ ஜங்க் ஃபுட், நோ ஆடட் சுகர், 3 liters ஆஃப் வாட்டர், 7 hours ஆஃப் ஸ்லீப். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 100 பாயிண்ட். ஓகே, அதுக்கப்புறம் 100 மார்க், 8 பாயிண்ட்ஸ், டோட்டலாக 168 டிசிப்ளின் பாயிண்ட்ஸ். எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கீங்கன்றது பார்ப்போம். இப்போ இந்த 3 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போடணும். இப்போ என்னால் எடுத்தவொன்னே நடக்க முடியல, பரவாயில்ல, நீங்கள் 1/2 கிலோமீட்டர் போனால் கூட பரவாயில்ல, அதை போடுங்க. டார்கெட் தான் நம்மளுக்கு, அது போயே ஆகணும்னு நான் சொல்லலை. தட் இஸ் த டார்கெட். எவ்வளோ பண்ண முடியுது, பண்ண முடியல, இப்போ இதுக்காக நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெயின் இருக்குன்ட்டு போய் அதிகப்படுத்திக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஆனால் இதெல்லாம் வந்து என்னோடய பழைய யூடியூப் வீடியோவில் இருக்குது. உடனே அந்த வீடியோ எங்கே இருக்குதுன்னு கேட்காதீங்க. தமிழ் டயட் ஸ்டுடியோன்ற சேனலில் போய் நீங்கள் சேனல்லையே சர்ச் இருக்கும், அதில் சர்ச் போட்டால் வந்துடும். ஓகேவா? எல்லாமே டைரெக்டாக அனுப்பணும். இப்போ எதனா சொன்னால் எனக்கு இன்பாக்ஸுக்கு அனுப்பிச்சிருங்க. இங்கே யாரையுமே மாடிரேட்டர்ஸ் யார் இருந்தாலும் சரி, வி ஹாவ் அ என்ன சொல்கிறது, எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸானது. சும்மா வந்து சொல்லுன்ட்டு வந்து இன்பாக்ஸில் வந்து எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு எப்பா எவ்வளோ மெசேஜ். சரி, அப்படியும் எஃபர்ட் போட்டு சொல்லிட்டா மட்டும் ஃபாலோவாக பண்ணிடுறாங்க. அதை இப்போ எவ்வளோ பேர் டயட் சாட் கொடுங்கன்னு கேட்குறீங்க. டயட் சாட் அனுப்புகிறோம், தேங்க்ஸ் கூட இருக்காது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 50 மெசேஜ் வாங்கிட்டு அப்படியே திரும்பி போயிடுவாங்க. இந்த மாதிரி உலகம் இது. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்பாக்ஸில் யாரையுமே தொல்லை பண்ணாதீங்க. ஒருத்தர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டால் ஓகே, அதுவும் லேடிஸ் போட்டால் சொல்லவே வேணாம். ஐயோ எப்படிங்க குறைச்சிங்க, ஏன் அதை இங்கே பப்ளிக்காக போட மாட்டீங்க, இன்பாக்ஸில் போய் தான் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி யாருன்னா வந்தால் யூ கேன் இமிடியேட்லி ரிப்போர்ட். ஓகே, ஏன்னா இதெல்லாம் பல வருஷமாக பார்த்துட்டோம். இப்போ புதுசாக கேட்குறவங்களுக்கு இதாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் தான். இப்போ இதுக்கு ட்ராக்கர் ஒன்று தருவேன். அந்த ட்ராக்கர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அது இதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதில் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இல்லைனாலும் நம்ம மேனுவலும் தரேன், பேனலாக இது பண்ணுற மாதிரியும். அது ரெண்டுமே இந்த போஸ்ட் போட்டவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது இல்லாமல் கிராசரி லிஸ்ட் அதையும் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ பண்ணுங்கள். 21 நாள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் 3 நாள் பண்ணலன்னா வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன். பட் எனிஹவ் இந்த 21 நாள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதில் எத்தனை நாள் இருக்கீங்க அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி தான் சேலஞ்சுன்னு கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி இதுதான் இனிமேட்டு இந்த குரூப்பில் சேர போகிறவங்களுக்கான மொதல் ஸ்டெப். அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை தான் பண்ணணும். ஸோ இது பின் போஸ்ட்டில் இருக்கும். இதை பண்ணிவிட்டு அவங்க அடுத்தடுத்து ஃப்ரீயாக வேணும்னா கற்றுக்கணுன்னா இந்த கம்யூனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியலாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியலாக இருக்கவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவேன். அன்வான்ட் சும்மா உட்காந்துட்டு செய்கிறதும் கிடையாது, வேடிக்கையும் பார்க்குறது, யாரையும் மோட்டிவேட்டும் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் ஐ திங்க் ரிமூவ் பண்ணுறது நல்லாயிருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஒன்லி ஓரளவுக்கு எங்கேஜாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை வி வில் மூவ் சம்வேர் என்னன்றதை நான் ஏன் மூவ் ஆகணும், வேணாம், ரிமூவ் பண்ணிடலாம். தட் வில் பி பெட்டர். ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா நிறைய தொல்லைகள். சும்மா வந்து இங்கேயே உள்ளே வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன், இங்கேயே வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, இங்கேயே பண்ணிவிட்டு இங்கேயே வந்து நான் அவங்கள பண்ணுறேன்னு சொல்லிட்டு காசு கேட்குறது போய் கிளைண்ட்டுக்கிட்ட. எங்கிட்ட கொஞ்சம் பழகிட்டு என் பேரை யூஸ் பண்ணுறது, என்னென்ன திருட்டு வேலை பண்ண முடியுமோ பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் உள்ளே இருக்கும். ஓகேவா? அது நீங்கள் தான் சேஃபாக இருந்துக்கணும். திரும்பவும் நான் சொல்லிட்டேன். இது தவிர வேறு என்ன சொல்லணும்? இன்னும் நிறையா இருக்குது. நம்மளுக்கு லைவ்லாம் இருந்ததுன்னா டெய்லி இந்த மாதிரி ஒரு 3 hours 4 hours பேசலாம். இங்கே வேலைக்கு ஆகாது. இன்ஸ்டாகிராம் இன்னும் சுத்தம் நம்மளை சூடாக்கி விட்ருவாங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டு. ஸோ யாரெல்லாம் ரெடியோ நான் கேட்ட அத்தனை கொஸ்டினுக்கும் ஆன்சர்ஸ் என்ன தெரியுமோ ஓப்பனாக எழுதுங்க. நான் விஜய், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ
ட்ராக்கர்ஸ் எல்லாம் வந்து வாங்குங்க, வாங்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அது ட்ராக்கர் இருந்தால் தான் பண்ண முடியும் அகெயின் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க, எல்லாமே வந்து ஒரு மைண்ட் செட் தான். ஸோ அதில் வின் பண்ணுறவங்களுக்கு வி வில் ப்ரொவைட் அ சர்டிஃபிகேட் ஆஸ் வெல் அஸ் நல்லா பண்ணுறவங்கள என்னோடய பெய்டு ப்ரோக்ராம் அதில் நான் வந்து சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஓகேவா? என்னால் முடிஞ்சது ஜெயிக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, ஸோ மோட்டிவேட் பண்ணணும்ல, அதுதான். இது தவிர நான் பெய்டு ப்ரோக்ராம் என்ன வச்சுருக்கேன்னா 6000 பேஸ் ப்ரோக்ராம் 3 மந்த்ஸுக்கு, மினிமம் 3 மந்த்ஸ், 90 டேஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், ஒரு பேசிக்கை கற்றுக்கணுன்னா கூட 3 மாதம் தேவைப்படும். ஓகே, இங்கே எல்லாம் என்னென்னா ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டால் குறைஞ்சிடலாம், ஸ்கேம். ஆன்லைனில் போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு குறைச்சிடலான்னு நினச்சிங்கன்னா ஸ்கேமில் தான் மாட்டுவீங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஒர்க் அவுட்னால வராது. ஓகேவா? இல்லை ஒரு டயட் சார்ட் ப்ரொவைட் பண்ணிட்டா நீங்கள் மாறிடுவீங்களான்னா அகெயின் ஸ்கேம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இட்ஸ் அ டோட்டல் லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம். உங்கள் லைஃப்பில் இருக்க ஹேபிட்ஸை ஃபஸ்ட்டு மாற்றணும். மாற்றம் வேணும்னா மாற தயாராக இருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ அவங்களால மட்டும்தான் சக்சீட் ஆக முடியும். இது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அப்படியே கோர்வு போட்ட மாதிரிலாம் போக முடியாது ஜேர்னியில். இது நம்ம வந்து இப்போ ஆரம்பித்து சாவர வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிற விஷயம். ஐயோ, நான் எத்தனை நாள் வாக்கிங் போகணும்? அகெயின் டில் யுவர் லைஃப் ஸ்பேன். எவ்வளோ நாள் டயட்டில் இருக்கணும்? நான் உங்களை டயட்டில் அதை தான் கேட்டேன். டயட்னா என்னன்ற டெஃபினேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கணுன்றது தெரியும். ஓகேவா? ஸோ அதுதான். இது தவிர என்ன டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ரைட் இட். கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். ஓகே, எல்லாத்துக்குமான ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு இருக்க அத்தனை டவுட்ஸுக்கும் ஆன்சர் கிடைக்கும். யாருக்கும் இன்பாக்ஸில் கேட்க வேணாம், நீங்கள் தாராளமாக இங்கே போஸ்ட்டாகவே போடலாம். இது ஒரு ஓப்பன் ஃபாரம். ஓகேவா? நம்ம எல்லாருக்குமானது தான், எல்லோரும் இங்கே ஈக்குவல் தான். ஸோ வேறு கருத்துக்களை சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். அகெயின் பாய்.